விஜயதசமினாலே நம்ம வீட்டில் பாப்பாங்கள்லாம் இருந்தால் நம்ம ஸ்கூலில் சேர்த்து விடுவோம். சேம் இன்றைக்கி நான் பாப்பா இருக்குது, அதனால நான் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி நான் பக்கத்து வீட்டு அக்காவும் போய் சேர்க்கறதுக்கு போயிட்டோம். போகும்போதே என்னென்ன வாங்கணும்னு சொல்லி அக்கா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பூவிலேருந்து பழம், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு எல்லாமே தட்டில் வச்சு அர்ச்சனையும் வச்சு கொண்டுட்டு போயிட்டோம். கொண்டுட்டு போய் அங்கே உள்ளே போனோடனே பாட்டு கிளாஸ் தான் வச்சுருந்தாங்க. அன்றைக்கி பசங்கள்லாம் உட்காந்து பாடி, பாப்பா எங்கேயுமே போகல, நான் பாட்டு கிளாஸுக்கு தான் போயே ஆவேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு அதையே பார்த்து காட்டிகிட்டே இருந்தான். சரி நீ போகிறதா இருந்தால் போ அப்படி சொல்லிட்டு நாங்கள் இங்கிட்டு திரும்பி பார்த்தா ஒரு ஐயர் உட்காந்துருந்தாப்புல. அவருக்கு முன்னாடி நெல்லெல்லாம் பரப்பி அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே நீட்டாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இதான் பார்க்குறேன். அதனால் எனக்கு ஒரு வியப்பாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். இந்த அளவுக்குலாம் செய்வாங்களே. ஏன்னா கிராமங்களில் எங்கள் ஊரில் அப்படிலாம் செய்ய மாட்டோம். சும்மா ஒரு புதன்கிழமை பார்த்து சேர்த்து விடுவாங்க. எங்கள் 4 பேர்த்தையுமே எங்கள் வீட்டில் புதன்கிழமை தான் சேர்த்து விட்டாங்க. விஜயதசமி அன்னைக்கெலாம் போய் சேர்த்து விடலை. இங்கே பக்கத்தில் இருக்கிற அக்கா நாங்கள் 8 மணி வரைக்கும் தூங்குறோம்னு சொல்லியே விஜயதசமி அன்னைக்கு ஸ்கூலில் சேர்த்து விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சேர்த்து விட்டாச்சு. ஆனால் இனிமேல் தான் டாஸ்க் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு கிளப்பி கூட்டிகிட்டு போகிறது தான் பெரிய டாஸ்க்கு. எப்படின்னு தெரியல.